எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. என்னங்க இது, மோத்திலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் ஃபண்ட் 10% இறங்கி போச்சுங்களே அப்படின்னு. அதாவது இந்த டிஃபென்ஸ் ஃபண்டில் பழம் தின்னு கொட்டை போட்ட ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த HDFC டிஃபென்ஸ் ஃபண்டு தான். இவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதை லான்ச் பண்ணி 117% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இவனுடைய லேட்டஸ்ட் 1 மந்த் ரிட்டர்ன் பார்த்தா இதுமே கும்பா. சமீபத்தில் 15 ஜூலை அப்படின்ற தேதியில் பார்த்தீங்கன்னா பிளஸ் 3.89% லாபம் அப்படின்றது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இப்போ போய் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எவ்வளவு அது பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2.91. அப்போ பிளஸ்ல இருந்து மைனஸ் வரைக்கும் கணக்கு போட்டோம்னு வச்சுங்க, நடுவில் ஜீரோ இருக்கு. ஆல்மோஸ்ட் மேலே ஒரு 4 கீழே ஒரு 3, கிட்டத்தட்ட 7% பக்கம் இவன் லாஸ் பண்ணியிருக்கான். அப்போ மோத்திலால் ஓஸ்வால் 15 ஜூலை அப்படின்ற கணக்கு எடுத்து இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ அவன் வந்து -1% இருந்திருக்கான் 15 ஜூலையில். இப்போ போய் பார்த்தோம்னா அவனும் -8.7. ஸோ இவனும் 7% காலி. ஷேர் மார்க்கெட்டில் எங்களை லாஸ் பண்ணி விடுறியாடா பாடி சோடா அப்படின்ற மாதிரி இந்த டிஃபென்ஸ் ஃபண்டில் எடுத்து லாஸ் அப்படின்னு வரும்பொழுது இப்போதான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரிஸ்க்கை பற்றி யோசிக்கணும். கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு, அதாவது ஒரு மொத்த போர்ட்ஃபோலியோவும் ஒரு குறிப்பிட்ட செக்டரில் இருந்தால் கும்பா தான். இப்படி தான் நான் ஒரு இடம் என்னாச்சு, ஐடி இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று எடுத்தேன். அந்த ஐடி ஃபண்டு இந்த டாட்டாவுடைய டெக்னாலஜி ஃபண்டு நான் எடுத்ததுலேருந்து ஸ்வங்கின்னு கீழே இறங்கிட்டான். நான் எடுத்ததான் உச்சமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20% பக்கம் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதே ஒரு ஃபண்டை ஒரு வருஷம் கழிச்சு நான் இந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு கும்பாகி கிடக்குதுங்க, நான் எடுத்ததுக்கப்புறம் அந்த செக்டரே சீரழிஞ்சு போச்சு அப்படின்ற. அப்போ ஒரு நண்பர் சொல்கிறார், நானும் அதே ஃபண்டில் தாங்க போட்டேன், ஆனால் எனக்கு 20%க்கு மேலே லாபம் இருக்குது அப்படின்னு. என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒவ்வொரு தடவையும் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. கடைசியில் பார்த்தா ஒரு கட்டத்தில் எனக்கு நல்ல லாபம் வந்துருச்சுங்க, அருமையாக தாங்க இருக்குது அப்படின்னாரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் டு ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு 10% இறங்கியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு வருஷம் கழிச்சு எஸ்ஐபி மூலியமாக வீக்லி எஸ்ஐபியோ மந்த்லி எஸ்ஐபியோ அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான செயல். மற்றபடி ஒரு நாளில் அல்லது அந்த 5 நாளில் 10% இறங்கினது எனக்கு என்னமோ பெரிய பயமாக தெரியல. ஆமாம், உங்களுக்கு லாபம் வந்துருச்சு, நீங்கள் லாபத்தில் இருக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில், அதனால உங்களுக்கு பயமா தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் உண்மையில எனக்கும் ஒரு 30% கீழே எல்லாம் நான் வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டுகள் இறங்கினா எல்லாத்துக்குமே பயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன நடந்தது என் வாழ்க்கையில அப்படின்ற சொல்றேன். நானும் ஒரு ஃபண்டு வாங்கினேன், டாடா டெக்னாலஜி ஃபண்டு. அது கீழே இறங்கி இப்படியே நான் லாஸ்ல இருந்தேன். ஆனா ஒருத்தர் எஸ்ஐபி போட்டு அதே பீரியட்ல லாபத்தில் இருக்கு அப்படின்னாப்ல. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உதவுதான்னு பாருங்க. ஹலோ மிஸ்டர் ஹரி, உங்களை காலையில வீடியோல தான் பார்த்தேன். அப்பவே மார்க்கெட் கீழே நொறுங்கி போகணும், பாடி சோடா மாதிரி வீக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி காலையிலேயே ஒரு ரெக்வஸ்ட் பார்த்தேன். மறுபடியும் நீங்களே தான் வந்திருக்கீங்க, இந்த போட்டோ வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இவர் இப்போவும் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் கையில் ஒரு 5 லட்ச ரூபா தேத்தி வச்சிருக்காருங்க. அதுதான் கதை. இவர் கையில் ஒரு 5 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு மார்க்கெட் எப்போ ஒழுங்கு படம் போடலாம், மார்க்கெட் எப்போ ஒழுங்கு படம் போடலான்னு பார்த்துட்டு இருப்பார் போல. பட்ஜெட்டுக்கு உழுந்ததுன்னா உங்களுக்கு நல்லது, ஆனால் பட்ஜெட்டுக்கு உழுகாம ஏறிடுச்சுன்னா ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற எங்களுக்கு நல்லதுன்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, நீங்க 1 கோடி நோக்கி போகணுமா? இங்க பாருங்க, ஒரு நண்பர் 7 லட்சம் போட்டு 71% இந்த 1.5 வருஷத்துல லாபம் சம்பாதிச்சிருக்காரு. அவருடைய கருத்து பாருங்க. இவர் என்ன பண்றாரு, 2023ல லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மட்டும்தான் பண்ணணும், ட்ரேடிங்கே பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து 500 ரூபாய்க்கு குறைவா இருக்கக்கூடிய பங்குகளை வாங்குறாரு. ஏன்னா அதெல்லாம் நல்ல மல்டி பேக்கர், டக்குன்னு 1000 1500 போகக்கூடிய மல்டி பேக்கர் வாய்ப்பு இருக்கிறதுனால 500 ரூபாய்க்கு குறைவான பங்குகள், அதே சமயம் 500 கோடிக்கு அதிகமா இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிடலைசேஷனுடைய பங்குகள் எடுக்கிறார். அதுலயுமே வந்து முக்கியமா நெட் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு க்ரோயிங்கா இருக்கணும். போன வருஷம் 10 கோடி, இந்த வருஷம் 11 கோடி அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் இருக்கணும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல சில பேர் வந்து 100 கோடி லாபம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க, ஆனா எண்ட் ஆஃப் த டைம்ல நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸா இருக்கும். ஏன்னா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டிட்டு அல்லது அதர் லாஸ் ஏதாவது இருக்கும். அப்ப ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லையும் பார்க்கணும், சேல்ஸ்லையும் பார்க்கணும், நெட் ப்ராஃபிட், இந்த மூணுலையுமே growth-ஆ இருக்கக்கூடிய கம்பெனியா பார்த்து சூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி சூஸ் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிலையும் 10,000 கில்லாடி தான். ஏன்னா ஒரு கம்பெனி திவாலாய் ஜீரோனா கூட அவருடைய போர்ட்ஃபோலியோ 7 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோல ஒரே ஒரு 10,000 தான் காணாம போகும். ஸோ டைவர்சிஃபை அருமையா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பங்குலையும் 10,000 ரூபாய் போட்டு மொத்தம் 7 லட்ச ரூபாய் 70 கம்பெனி வாங்கியிருக்காரு. இப்ப 71% லாபம், கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் லாபம் பண்ணி காமிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் கூட கணக்கு வச்சுக்கீங்களேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா அப்படின்னு பாருங்க.
நண்பர்களே, இப்ப எல்லாருக்கு மனசுல எப்படி இருக்குன்னா, ஒரு 40-50 லட்ச ரூபா சேவ் பண்ணிட்டு எங்காவது போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு நண்பருக்கு இப்போ ஒரு 50 லட்ச ரூபா வருது அவங்களுடைய லேண்ட் வித்ததுனால. அதை வச்சுக்கிட்டு பேசாம ஒரு 3 டயர் சிட்டியில போயிட்டு 2 குழந்தைகளோட நிம்மதியா வாழ்க்கையை செட்டில் ஆயிரலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பணம் தாராளமா ஒரு நல்ல பணம் தான். ஆனா குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீங்க பெரிய மெட்ரோல இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு குக்கு கிராமம் போனாலும் சரி, சிபிஎஸ்சி அப்படின்ற சிலபஸ்ல கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா எப்படி வருஷத்துக்கு 80,000 ரூபாய் கேட்கறாங்க. அப்ப 2 குழந்தைக்கு 80 அதுவே 1.5 லட்சம் ஆச்சு. ஸோ படிப்பு செலவு இருக்கிறதுனால இது போக இன்னும் காலேஜ் படிக்க வைக்கணும், அப்புறம் கல்யாணம் மாதிரி பண்ணி வைக்கணும். அந்த காலத்துல 50,000 2 லட்சத்துல கல்யாணம் பண்ணா இப்பெல்லாம் அசால்ட்டா 5 லட்சம் 10 லட்சம் செலவாகுதுன்றாங்க. ஸோ விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு 2-3 வீடு இருந்து ஒரு 1.5 கோடிக்கு வித்தீங்கன்னா தான் இன்றைய சூழ்நிலையில குழந்தை இருக்கிறதுனால சமாளிக்க முடியும். மற்றபடி நீங்க ரிட்டையர் ஆகி நீங்களும் உங்க மனைவி மட்டும் அப்படின்னா இது கரெக்டா இருக்கும். பட் நீங்க குழந்தைகளோட இப்பதான் உங்களுடைய வாழ்க்கையை துவங்குறீங்க அப்படின்ற சமயத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பத்தாது அப்படின்றத என்னுடைய கருத்து. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ என் குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்கெல்லாம் நான் ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 60-70,000 ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேருந்து எடுத்துறணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு 6,000 ஷேர் பக்கத்தில் வாங்கிட்டேன்னு வச்சிங்களேன். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செலவுக்கு நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு போட்டீங்க, உங்கள் டேர்ம் இன்சூரன்ஸுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டீங்க, வீடு ஆல்ரெடி இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி படிப்பு செலவுக்கு நீங்கள் ஒரு பணத்தை போட்டு வச்சுட்டீங்க, அதே மாதிரி கல்யாண செலவுக்கு எல்லாத்துக்கும் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுல தப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இங்கே பாருங்க நண்பர்களே, சமீபத்தில் ஒரு மாசமா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. மை ட்ரேடிங் கேரியர் இஸ் ஃபினிஷ்டு, ஐ ஆம் டன், லோன் இஎம்ஐ ஆல்சோ பெண்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்விட்டரில் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, இன்டர்நெட் ஏதாவது பிரேக் டவுன் ஆயிருது, புரோக்கர்னுடைய சர்வர்ஸ் ஏதாவது பிரேக் டவுன் ஆயிருது, அல்ல எக்ஸ்சேஞ்சிலேயே ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வரதில்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள். நேற்று கூட சில புரோக்கர்ல ஆர்டர் போடல அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் பார்த்தோம். ஸோ அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் பண்ணுறீங்க, இமீடியட்டாக எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற சமயத்திலையும் இந்த மாதிரி டெக்னிக்கலாக பல பிரச்சனைகள் ஆகுது. ஸோ நம்ம எந்த ஒரு நியூஸ் பார்த்தாலும் அது நம்மளுக்கு நடந்துருச்சுன்னா நம்ம எப்படியா தப்பிக்கிறது அப்படின்றத யோசிக்கணும். ஸோ யாராவது ட்ரேடிங் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, திடீர்னு உங்களுடைய லாகின் ஆகலை, உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ள போட்ட ஆர்டருக்கு பிரச்சனைனா டக்குன்னு யாரை கூப்பிடணும் அதெல்லாம் உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கணும். அப்படின்னா தான் தப்பிக்க முடியும். எனக்கெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கு. என்னுடைய புரோக்கர் யாரை எப்படி கான்டாக்ட் பண்ணணும், இமெயில் போட்டு எப்படி சப்போர்ட் டிக்கெட் கிரியேட் பண்ணணும், எந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிடணும் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு. நான்லாம் ஒரு 5 நிமிஷத்துல கூட என்னால் சர்வீஸ் வாங்கிட முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு, ஆர்விஎன்எல் 1000 ரூபா வருமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிளான் பண்றது தப்பே கிடையாது. ஒரு டாடா ஸ்டீல் 100 ரூபாய்க்கு வாங்கணும், அது எப்போ 150 ரூபா வருதோ அப்பதான் கொடுக்கணும், 200 ரூபாய் எப்போ வருதோ அப்பதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரைஸை டார்கெட் வச்சு வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த நண்பருக்காக இந்த ஆர்விஎன்எல் 500 ரூபா ரேஞ்சில் இருந்து டபக்குன்னு 1000 ரூபா வரணும் அப்படின்னு வாழ்த்துவமாக. ஒரு நண்பர் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. நான் டீலரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப நிறைய பேர் இந்த மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி ஓபன் பண்ணி கேட்பாங்க. அப்போ நான் எங்களுடைய கம்பெனி புரோக்கரேஜ் கம்பெனி ஆக்சிஸ் பேங்கோட டைப் வச்சதுனால அங்கேயும் போய் ஒரு லோன் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி தரணும், எங்கதுலேயும் ஒரு ஸ்பெஷலாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மாற்றணும். இது எஃபெக்டிவா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ற மாதிரி தான். ஒரு 1 லட்ச ரூபா நம்ம பணம் கொடுத்துருப்போம், கூட இன்னொரு 3 லட்ச ரூபா அவங்க லோன் கொடுக்குற மாதிரி கணக்கு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த லோனை வச்சுக்கிட்டு 4 லட்ச ரூபாய்க்கு நம்ம பொசிஷன் எடுப்போம். உண்மையில 1 லட்ச ரூபா நம்மளுடைய பணம் இருக்கும். ஒருவேளை இந்த 4 லட்ச ரூபா பொசிஷன் மேல் நோக்கி ஏறி ஒரு 40,000 ரூபாய் லாபம் வருதுன்னு வச்சுங்க. அப்ப இந்த 40,000 ரூபாய் நம்மளுக்கு லாபம். இந்த 3 லட்ச ரூபாய் கடன் கொடுத்தாங்க பாத்தீங்களா மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங், அதுல அந்த மீதி இருக்கிற 3 லட்ச ரூபாய்க்கு வட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு 20,000 10,000 போயிடும். அப்படி எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்றோமோ அத்தனை நாள் மட்டும் வட்டி. ஸோ அதுதான் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, லோனை வாங்கி வாங்குறது. ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, 4 லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் எடுத்தீங்க, டபார்னு இப்போ ஒரு 10% இறங்குச்சு பாத்தீங்களா. நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு நல்ல ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஃபண்டு டபக்குன்னு ஒரு 10% அல்லது ஒரு 7% அல்லது ஒரு 5% 2-3 வாரத்தில் இறங்கிருன்னு வச்சுங்க. அப்ப 4 லட்ச ரூபாயில 10% இறங்குச்சுன்னா 40,000 ரூபாய் இறங்குது. உங்க பணமே 1 லட்ச ரூபா தான், அதுல மீதி 3 லட்ச ரூபா அவங்க கொடுத்த கடன். ஆனா இப்போ உங்க பணம் 40,000 குறைஞ்சதுன்னா இப்போ உங்களுடைய பணம் மொத்தமே 60,000 ரூபாய் தான் இருக்கு. உடனே அவங்க மார்ஜின் கால் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் போடுறது போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஒரு
ஒரு ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவனுக்கு அம்பெடுத்து நீட்டா விட்டுருவான். சில பேர் இடுப்புக்கு கீழே கால் மேல விட்டுருவாங்க அம்பை. அது மாதிரி வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் பழம் தின்னு கொட்டை போட்டவங்களுக்கு அடுத்தவங்க பணத்தை வாங்கி அதை யூஸ் பண்ணி லாபத்தை பண்ணிட்டு அவனுக்கு வட்டி மட்டும் கொடுத்துட்டு லாபத்தை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங். ஆனால் நான் டீலராக இருக்கும்போது எத்தனையோ பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர்னா அதில் ஒரு 2-3 பேர்த்துக்கு தான் லாபம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. மற்றவங்கெல்லாம் வட்டி கட்டிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல ஸ்டாக் எடுக்க தெரியாமல் அப்புறம் அதெல்லாம் நஷ்டத்துக்கு விற்றுட்டு வட்டியும் கட்டிட்டு சரி போயிட்டு வர தம்பிட்டு போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பழம் தின்னு கொட்டை போட்ட ஆள் அப்படின்னாக்கா இது மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரோக்கரேஜஸே விற்கிறாங்க. அவங்கள அணுகி என்ன டீட்டெயில் அப்படின்றது கேட்டுங்க. இங்கே பாருங்க, ஒரு நல்ல மனசு அப்படின்றது வேணும். ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்விட்டியும் அதில் இருக்கும், ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே பணம் போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் அப்படின்றது வந்துடும். ஸோ இதில் ஒரு பணத்தை போட்டு மறுபடியும் அதிலிருந்து ஒரு பணத்தை எடுத்து ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய ஸ்கீம்ல போடுறாரு. எப்படின்னு பாருங்க, அவர் ஒரு டேங்க்ல தண்ணி ஊற்றி அந்த டேங்க்ல இருந்து தண்ணி கீழே வர மாதிரி ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் சேஃப்டியான ஃபண்ட்ல போடுறாரு. அதுல வர்ற இன்கம் எடுத்து ஒரு ரிஸ்க் ஃபண்ட்ல போடுறாரு. ஆக மொத்தம் இந்த ரிஸ்கை வந்து ஃப்ரீ பண்ண பார்க்குறாரு. இந்த ரிஸ்கே அவருக்கு 0 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி பண்றாரு. இது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. 40% நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான விஷயம். ஒருத்தர் 7 லட்ச ரூபா போட்டு எப்படி 5 லட்ச ரூபா சம்பாதிச்சா அப்படின்றது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதுலேயும் நல்ல தகவல்கள் இருக்கு. அதே மாதிரி இவர் எப்படி 40% லாபத்தை சம்பாதிச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ, அதாவது ரிஸ்க் குறைவா இருக்கக்கூடிய ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ல பணத்தை போட்டு அங்கிருந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுற மாதிரி கொடுத்து அந்த ரிஸ்க் ஃபண்ட்ல பணத்தை போட்டு மொத்தமா 40% சம்பாரிச்சு கொடுத்திருக்காரு. இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு எஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், கோட்டக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இதுல சூப்பர் ஆஹா அப்படின்னு விசில் அடிக்கிற மாதிரி இருந்தா இந்த கோட்டக் பேங்க்னுடைய ரிசல்ட். இவங்களுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் குவார்டர்லியில் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா 7448 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. அது சீக்வன்ஸில் பார்த்தாலும் சரி, போன வருஷம் குவார்டர் இயர் ஆன் இயர் பார்த்தாலும் சரி, நல்ல ப்ராஃபிட். இதுவே நீங்கள் வந்து மீதி 2 பேருக்கு எஸ் பேங்க், ஆர்பிஎல் குட்டி குட்டி பேங்குகள், அவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கடமையை நாங்கள் முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஆண்டவுன்ட்ட வழி அப்படின்ற மாதிரி. அவங்களும் வந்து 516 கோடி, போன வருஷம் இதே டைம்ல 347 கோடி. ஸோ அவங்களும் எஸ் பேங்க் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆர்பிஎல் பேங்க் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து சேல்ஸ் அப்படின்றது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்றது போன குவார்டர் அதே மாதிரி போன வருஷத்துடைய குவார்டருக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து குவார்டர்லி ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது போன குவார்டர்னுடைய ரிசல்ட்டை விட சீக்வன்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஜூன் குவார்டர்னுடைய இயர் ஆன் இயர் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு லாபம் தான். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட் தான் சொல்லணும் இதில் எந்த ரிசல்ட் ஆகான்னு தூக்கி வைக்க போறாங்க, எந்த ரிசல்ட் சரி பரவாயில்ல நீங்க கம்மியாக தான் கொடுத்துருக்க, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி, ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ஏத்துக்குதா அப்படின்றது வர்ற திங்கட்கிழமை என்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ மார்க்கெட் செலிப்ரேட் பண்ண போகுதா இந்த ரிசல்ட்டை, இல்லை கும்பாவா அப்படின்றதுக்கு 2 நாள் பொறுத்து இருந்தால் தெரிஞ்சிடும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.